ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்காம ஃபஸ்ட்டு கடாயை வச்சு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டு வெடிக்க விட்டுருக்கேன். இந்த கடுகு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருகாப்பில், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கூட பழுத்த தக்காளியாக ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் வெந்தயத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கூட வந்து காரத்துக்கு வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா பச்சை வாடை போக கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் புளி, ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி சேர்த்துருக்கேன். அது கூட வந்து இந்த வேக வச்ச கிழங்கையும் நான் போட்டு நல்லா கொதிக்க விட்டு குழம்புக்கு இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் 2 சில்லு போட்டு அரைச்சி ஊற்றி குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி சுடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ஜம்மு ஜம்முன்னு இருக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.